சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் சிக்கனை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். ஒரு 1/4 கிளாஸுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாலே போதும் சிக்கன் சுக்கான்றதுனால. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க. மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இது 3ஐயும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 2 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் வேக வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு வத்தல் சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சரியாக வரும் 1/2 கிலோவுக்கு. வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சிக்கனை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்ச தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி தாங்க. 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வறுத்த பிடிச்சி வச்ச பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஏற்கனவே நம்ம கரம் மசாலா போட்டுருக்கோம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இதை இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கோங்க, சிம்மில் போட்டு. இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அருமையான சிக்கன் சுக்கா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு இன்னும் ட்ரை ஆக்கினா கூட ஆக்கலாம். ஆனால் நமக்கு இந்த அளவுக்கு நம்ம சாதத்தில் வச்சு பச்சரிசி சாப்பிட்றதுக்கு இந்த சுக்கா நல்லாயிருக்கும். சிக்கன் சுக்கா இது வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் சுக்கா ஒரு ரசம் வச்சு சைடிஷாக இன்னும் கொஞ்சம் வத்த விட்டு கூட ஒரு கரண்டி சாதத்தை கூட பிசைந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த சிக்கன் சுக்கா. கொஞ்சமாக நம்ம மல்லியில தூவி இப்போ இறக்கிக்கலாம். அருமையான சிக்கன் சுக்கா ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. ஒரு தடவை வச்சிங்கனாக்க நீங்கள் அடுத்த சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி வைக்கலாம்னு உங்களுக்கு மைண்ட் செட் ஆகிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. ரெசிபிலாம் போய் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க, தேவிஸ் கிச்சன். அதில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் காம்போ டின்னர் ரெசிபிலாம் கொடுத்துட்ருக்கேன். அதையும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ரெசிபி வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.